நண்பர்களே, இப்போ நீங்க பார்க்க போறது வெறும் செய்தி கிடையாது. 140 கோடி இந்தியர்களோட எதிர்காலத்தையே புரட்டி போட போற அந்த 53.5 லட்சம் கோடி பட்ஜெட்டோட ஒரு அதிரடி சரவெடி அலசல். இந்த 2026 பட்ஜெட்ல உங்க பாக்கெட்டுக்கு லாபமா இல்ல நஷ்டமானு தெரியாம நீங்க குழம்பிக்கிட்டு இருந்த இந்த ஒரு வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு அறிவிப்பும் உங்க வாழ்க்கைய வேற லெவலுக்கு கொண்டு போக போகுது. முதல்ல நம்ம எல்லாரோட தூக்கத்தை கெடுக்கிற அந்த இன்கம் டாக்ஸ் மேட்டருக்கு வருவோம். வர்ற ஏப்ரல் 1, 2026 இருந்து புதிய வருமான வரி சட்டம் 2025 அப்படின்னு ஒரு புது அத்தியாயமே ஆரம்பமாகுது. இதுல டாக்ஸ் லேப்ல பெரிய மாற்றங்கள் இல்லைன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் வரி தாக்கல் பண்ற அந்த சிக்கலான நடைமுறைகளை ரொம்பவே சுலபமாக்கிட்டாங்க. ஆனா இந்த ஷேர் மார்க்கெட்ல எஃப்&ஓ பண்றவங்களுக்கும் ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் ஒரு பெரிய இடியை இறக்கி இருக்காங்கன்னே சொல்லணும். ஏன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் வரி, அதாவது எஸ்டிடி வரிய தாறுமாறா ஏத்தி விட்டுட்டாங்க. இதனால உங்க லாபத்துல ஒரு பெரிய பகுதியை அரசாங்கம் வரியா எடுத்துக்க போகுது. இது ட்ரேடர்ஸ் மத்தியில பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த முறை பட்ஜெட்ல நிஜமாவே ஒரு ஜாக்பாட் தான். ஏன்னா சென்னை டு பெங்களூரு மற்றும் சென்னை டு ஹைதராபாத்னு 2 பிரம்மாண்டமான அதிவேக ரயில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இனிமே நீங்க காலையில சென்னையில கிளம்பி டிஃபனை பெங்களூர்ல சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டிராவல் ஸ்பீட் மாறப்போகுது. அது மட்டும் இல்லாம அரிய வகை கனிமங்களை ஆராய்ச்சி செஞ்சு வெட்டி எடுக்க தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநிலங்களை இணைச்சு ஒரு தனி ரேர் எர்த் காரிடாரே அமைய போகுது. இது நம்ம மாநிலத்தோட தொழில் வளர்ச்சியை உலகத்தரத்துக்கு கொண்டு போகும். குறிப்பா நம்ம சென்னையில சர்வதேச தரத்துல புது மருந்து பரிசோதனை மையங்கள் வரப்போறது நம்ம ஊருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை. விவசாயம்னு எடுத்துக்கிட்டா இந்த முறை டெக்னாலஜியை புகுத்தி பாரத் விஸ்தார் அப்படிங்கிற ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமா நம்ம ஊர் விவசாயிகள் அவங்க மொழியிலேயே வானிலை முதல் மார்க்கெட் விலை வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல போன்ல தெரிஞ்சுக்கலாம். அதோட தேங்காய், முந்திரி, கொக்கோ பயிரிடுற விவசாயிகளுக்கு தனி ஊக்கத்தொகை மற்றும் நவீன கருவிகள்னு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. முக்கியமா கிராமப்புற பெண்களை வெறும் குடும்பத் தலைவியா மட்டும் பார்க்காம அவங்கள ஒரு பிசினஸ் ஓனரா மாத்த ஷீ மார்ட்ஸ் அப்படிங்கிற சில்லறை விற்பனை நிலையங்களை நாடெங்கும் உருவாக்க போறாங்க. இதனால நம்ம ஊர் அக்காக்காங்க எல்லாம் இனிமே பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆக போறாங்க. ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான அறிவிப்பா புற்றுநோய்க்கான 17 வகையான மருந்துகளோட இறக்குமதி வரிய, அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டிய மத்திய அரசு முழுசா ரத்து செஞ்சிருக்காங்க. இதனால இனிமே கேன்சர் சிகிச்சையோட செலவு சாதாரண மக்களுக்கும் கட்டுப்படியாகிற அளவுக்கு குறைய போகுது. இது பல லட்சம் குடும்பங்களுக்கு கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய உயிர்காக்கும் வரப்பிரசாதம். அதோட உங்க வீட்டு பிள்ளைங்க டாக்டர் ஆகணுங்கிற கனவை நிஜமாக்க அடுத்த 5 வருஷத்துல 75,000 புது மெடிக்கல் சீட்ஸ் கொண்டு வராங்க. இது மருத்துவ கல்வியில ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். நாட்டின் உள்கட்டமைப்புக்காக, அதாவது ரோடு, பாலம், ஏர்போர்ட்னு எல்லாத்தையும் நவீனப்படுத்த 12.2 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது கடந்த ஆண்டுகளை விட ரொம்பவே அதிகம். இதனால லட்சக்கணக்கான புது வேலைவாய்ப்புகள் உருவாகும். அப்புறம் சிறு தொழில்களுக்கு புத்துயிர் கொடுக்க 10,000 கோடி எஸ்எம்இ வளர்ச்சி நிதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது நடுத்தர வர்க்க பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டு வீரர்களை ஒலிம்பிக் மேடையில தங்கப்பதக்கம் வாங்க கேலோ இந்தியா மிஷன் திட்டம் மூலமா இந்திய விளையாட்டுத் துறையையே ஒரு சர்வதேச பிராண்டா மாத்த போறாங்க. இதுக்காக அடுத்த 10 வருஷத்துக்கு ஒரு மெகா பிளான அரசாங்கம் கையில் எடுத்திருக்கு. நாட்டின் நிதி பற்றாக்குறைய 4.3% குறைச்சு இந்திய பொருளாதாரத்தை ஒரு அசைக்க முடியாத இரும்பு கோட்டை மாதிரி ஸ்ட்ராங் பண்ண மத்திய அரசு பிளான் பண்ணியிருக்காங்க. மொத்தத்துல 53.5 லட்சம் கோடி மதிப்பிலான இந்த பட்ஜெட்ல நன்மைகளும் இருக்கு, அதே சமயம் சில சவால்களும் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற இந்த 2026 பட்ஜெட் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சியை தருமா இல்ல ஏமாற்றத்தை தருமான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது உங்களுக்கான பட்ஜெட், உங்களுக்கான எதிர்காலம்.